He needs a man. மனிதன் தேவை அவருக்கு. And he calls that man as a watchman. அந்த மனிதனை ஜாமக்காரன் என்று அழைக்கிறார். He says, I want to implement my plan, and if I have to implement my plan, I need watchmen. என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமானால் ஜாமக்காரர்கள் எனக்கு தேவை. Look at that, that's in plural, not watchmen, it's watchmen. ஜாமக்காரன் என்று ஒரு நபராக சொல்லவில்லை, அநேகரை சொல்லுகிறார். Watchmen. வாட்ச்மேன், ஜாமக்காரர்கள். And the point which you have to understand is, these watchmen cannot be self-appointed. இந்த ஜாமக்காரர்கள் தாங்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. This is very, very, very important in the ministry. ஊழியத்திலே இது மிக மிக முக்கியமானது. Right from the beginning in the Old Testament, New Testament, self-appointment is never God's plan. ஆதியிலிருந்து பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் தாங்களாக நியமிக்கப்படுவது என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. God's plan is never self-appointment. Look at this. I have set. நான் கட்டளையிடுகிறேன். I have set. நான் கட்டளையிடுகிறேன். I have set means I choose watchmen and I set them. நான் கட்டளையிடுகிறேன் என்றால் நான் தெரிந்து கொண்டு கொடுக்கிறேன். They are not self-appointed. அவர்கள் தாங்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. I got a job for them. அவர்களுக்கு நான் ஒரு வேலையை வைத்திருக்கிறேன். What is the job? அந்த வேலை என்ன? Number 1, they should never hold their peace. அவர்கள் மௌனமாக இருக்கவே கூடாது. What is the job? அவளுடைய வேலை என்ன? They should never hold the peace. அவர்கள் மௌனமாக இருக்க கூடாது. If this guy has to be established and be made a praise in this earth, then there has to be watchmen who should never hold their peace day and night. இந்த நபர் பூமியிலே ஸ்திரப்படுத்தப்பட்டு புகழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் ஒரு ஜாமக்காரன் தேவை. அவர்கள் மௌனமாக இருக்கவே கூடாது. They will make mention of the Lord. அவர்கள் தேவனை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள். They will not keep silent. அவர்கள் அமர்க்கியாக இருக்க மாட்டார்கள். And verse 7 says they will give God no rest. அவர்கள் தேவனையும் அமர்ந்திருக்க விட மாட்டார்கள். Now look at this point. The point is, these guys are professionals. They are professionals. இவர்கள் தேறினவர்கள். They are God appointed professionals. தேவனால் நியமிக்கப்பட்ட தேர்ச்சி பெற்றவர்கள். And they know how to do this thing, give God no rest. எப்படி தேவனை அமர்ந்திருக்க விடாமல் இருப்பது என்பதை அறிந்திருக்கிறார்கள். You can't do it. உங்களால முடியாது. You can't do this with your own power, brother. உங்க சொந்த பலத்தை கொண்டு உங்களால செய்ய முடியாத சகோதரனே. You will become tired. நீங்க சலித்து போய் விடுவீர்கள். How many of you know that? எத்தனை பேர் You'll அறிந்திருக்கிறோம்? become tired. You'll try for some time and then okay, I'm becoming tired. Nothing is happening. It's gone. கொஞ்ச நேரம் முயற்சிப்பீங்க, அதுக்கு பிறகு விட்டுருவீங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் நடக்கல. அதோட களைத்து போய் சலித்து விட்டு விடுவீர்கள். Because you are doing it with your flesh. ஏன்னா உங்க மாம்சத்தின் பலத்தினால செய்ய முயற்சிப்பீர்கள். But when you are God ordained, God said, God appointed, then it's in the spirit. ஆனா தேவனால நீங்கள் நியமிக்கப்படும் பொழுது தேவ ஆவியானுடைய பலத்தின் உதவியால் செய்வீர்கள். And these guys will not give God rest. இவர்கள் தேவனுக்கு இளைப்பாறுதலை அமர்ந்திருக்கவே விட மாட்டாங்க. How long? எவ்வளவு நாட்கள்? Till he. செய்கிற வரைக்கும். Till he. செய்கிற வரைக்கும். Till he. செய்கிற வரைக்கும். Till he. வரைக்கும். Did you notice that? Till God moves, they will keep on pestering God. தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் தேவனை நச்சுப்படுத்திக் கொண்டே தொந்தரவுப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். And they know how to do it. எப்படி செய்வது என்பது அதிகம் அறிந்திருக்கிறார்கள். Because God will give them wisdom. தேவன் அவர்களுக்கு ஞானத்தை தருவார். You know, there's a way of not giving God rest. How many of you know that? தேவனை அமர்ந்திருக்காம வைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. Not bore God. Some people will bore God and God will get irritated because these people will all kinds of alappugara vaarthaigal, all kinds of words. You know, there's a way of not giving God rest. தேவனை அமர்ந்திருக்க விடாமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. And God was so happy with these guys that they're not giving him rest. தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் பண்ணுகிற வழியை பார்த்து கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. Because it's all influenced by the Spirit. It's Spirit born and Spirit influenced, Spirit directed. And God is so happy because it's in the Spirit, not in the flesh. அது ஆவியினாலே அவர்கள் உணர்த்தப்பட்டு உந்தப்பட்டு அவர்கள் கிரியை செய்கிறதினாலே தேவன் அதிக மகிழ்ச்சி அடைகிறார். ஏனமே எதுமே மாம்சத்தினால் அவர்கள் செய்யவில்லை. But when you do it in the flesh, you'll be boring God. What this guy? You bore. ஆனா அதே மாம்சத்திலே நீங்கள் கிரியை செய்வீங்களா, ஆண்டவரே சலித்து போய் விடுவார். சலித்து போய்டுவார், பதிலும் வராது. You know, some people think they will be hurt because of the much talking. சில நினைக்கிறாங்க நீண்ட ஜெபம் நிறைய செய்கிறதுனால ஆண்டவர் கேட்றுவார் நினைக்கிறாங்க. கேட்க மாட்டாரு. புரிஞ்சிட்டீங்களா? That's what Jesus said. They think they'll be heard because of the much praying. தங்களுடைய அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். It's not how much of time you are doing it, it's how you do it, brother. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்பதல்ல, எப்படியாக ஜெபிக்கிறீர்கள். You know,
Before they call, I will answer. That also is there. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பேன். Jeremiah 33:3 says, call unto me and I'll answer thee. எரேமியா 33:3 Call unto me and I'll answer thee. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். See, that's fast. This is fast answer. இது வேகமாக துரிதமாக பதிலை But பெற்றுக்கொள்ளும். in this case, to make Jerusalem establish and make a praise, God says, though he is praying, I'm not able to answer. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சி ஆக்குவதற்கு அவர் ஜெபித்தால் என்னால் ஜெபிக்க பதில் கொடுக்க முடியவில்லை. That is why these guys keep on praying. ஆகவேதான் இவர்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே They won't இருக்கிறார்கள். keep silent. அமைதலாக இருக்க மாட்டார்கள். They won't give him rest அவரை அமர்ந்திருக்க விடுவதில்லை till he established. அவர் செய்கிற வரைக்கும். That means it's talking about a time gap. இடைவேளை குறிக்கிறது. How long till he can be 1 year, 2 year, 3 year, 4 years, 5 years? I don't know, brother. செய்கிற வரைக்கும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வருஷமா, 2 3 Or 10 years. 10 வருடங்களா? But 10 years these guys will be giving him no rest. ஆனா 10 வருடம் ஆனாலும் இவங்க ஆண்டவர் அமர்ந்திருக்க விடுவதில்லை. How can they do it? எப்படி அவரால் This முடிகிறது? is not natural, this is supernatural. அது இயற்கையாக வருவது அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டதானது. Because till he establishes, makes it a praise, it's still dry. தேவன் அதை புகழ்ச்சியாக்குகிற வரைக்கும் அது காய்ந்து தான் இருக்கிறது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? வனாந்தரத்தை போல இருக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க? What will you do? 6 months you'll pray, oh nothing happened, okay, let me learn to live like that. 6 மாதம் ஜெபிச்சிட்டு அதோட விட்டுறீங்க, அவ்வளவுதான், ஒன்றும் நடக்கல. But God appointed watchmen, they know that 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 they know God is going to move. ஆனால் தேவனால் நியமிக்கப்பட்டதான ஜாமக்காரர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள், தேவன் செய்ய போகிறார், செய்வார், செய்து விட்டார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். Something is pouring faith in their spirits. அவர்களுடைய ஆவிக்குள்ளாக ஏதோ விசுவாசம் வந்து கொண்டே இருக்கிறது. They are not moved by what they see. பார்க்கிறதினால் அவர்கள் அசைவதில்லை. They are not moved by what they hear. அவர்கள் கேட்பதினால் அசைக்கப்படுவதில்லை. They are moved by the Spirit of the Lord and the Spirit of the Lord and the Spirit of the Lord alone. தேவ ஆவியானவரால் அவர்கள் உந்தப்படுகிறார்கள். Today, Church of God, இன்றைக்கு தேவ சபையே, now do you understand God needs a man? இப்போ உங்களுக்கு புரியுதா? தேவனுக்கு மனிதன் தேவை. He says, I will establish, I will make it a praise. நான் இதை ஸ்திரப்படுத்துவேன், நான் இதை புகழ்ச்சியாக மாற்றுவேன். Nobody can stop it when God does it. தேவன் கிரியை செய்யும்போது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. Don't you want to be established? நீங்கள் ஸ்திரப்படுத்தப்பட Don't விரும்பவில்லையா? you want to be a praise in this earth? பூமியிலே நீங்கள் புகழ்ச்சியாக இருக்க You want to விரும்பவில்லையா? be or you don't want to be? விரும்புறீங்களா இல்லையா? See, the reason why I'm telling you now is we are not living in 1940s. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நாம் 1940ல வாழவில்லை. Okay, in 1940s you can buy a house, you can buy a ground maybe for 10 rupees. 1940ல 10 ரூபாய்க்கு கூட ஒரு வீடு வாங்கலாம். 10 rupees is one ground, I think near Mount Road. பக்கத்துல இருந்திருக்கும், வாங்கியிருக்கலாம். Mount Road பக்கத்துல கூட 10 ரூபாய் தான். 10 rupees you can't buy Kamarket today. 1940 maybe just 3 roads from outside Mount Road, 10 rupees only, brother. மவுண்ட் ரோட் பக்கத்துல இருந்து 1966 Ananagar, 1000 rupees, nobody was ready to buy one ground. So naturally you can see. 1966ல அண்ணா நகர்ல ஒரு I நிலத்தினுடைய still remember they gave it for lots to the government employees. அரசாங்க ஊழியர்களுக்கு 1000 கொடுத்தாங்க. rupees nobody was ready to buy. 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு மனிதர்கள் விருப்பமாக இல்லை அந்த நாட்களிலே. You are not living in 1940, huh? நாம இப்ப 1940 Those are the good old days அந்த நல்ல நாட்கள்லாம் முடிந்து போய் விட்டது. where the dollar was equal to a rupee. அந்த நாட்களிலே டாலரும் ரூபியும் ஒன்றாக இருந்தது. Good old days are gone, brother. இப்ப அந்த நாட்கள்லாம் முடிந்து போய் விட்டது. Today so much of pressure. இன்றைக்கு அதிக அழுத்தங்கள் வாழ்க்கையிலே. Don't you think you need watchmen? உங்களுக்கு ஜாமக்காரர்கள் வேண்டாமா? Don't you think so? தேவை. Because the pressure increasing, ensuring people are not established, ensuring people are not appraised in this earth. The powers are working at this time. We need watchmen who will keep on standing before God and give him no rest. They will make mention of the Lord and keep not silent. ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும், புகழ்ச்சியாக வேண்டும். இப்படிப்பட்டதான இன்னும் பல வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதான அழுத்தங்கள் மனிதர்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான காலகட்டத்திலே ஜாமக்காரர்கள் உங்களுக்கு தேவையில்லையா? That's why we need people with the burden to pray. பாரமுள்ளதான நபர்கள் ஜெபிக்க வேண்டும். People raised and set up by God. தேவனாலே எழுப்பப்பட்டு தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள். People of power and faith who can bring heaven down.
பரலோகத்தை கீழே இறக்கக்கூடியதான வல்லமை உடையவர்கள். I'm telling you, this church will be a glorious church. நான் சொல்றேன், இப்படிப்பட்டதான சபையானது மகிமையுள்ள சபையாக இருக்கும். Are you happy today? இன்னைக்கு நீங்க God சந்தோஷமா will keep the church from all kinds of evil. கர்த்தர் இப்படிப்பட்டதான சபையை எல்லா தீங்குக்கும் தேவன் தப்புவித்து The விலக்கி Lord shall காத்துக்கொள்வார். preserve thee from all evil when the church begins to pray. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்பது சபையானது ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது துவங்கும். My desire is all the believers should become watchmen. என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? எல்லா விசுவாசிகளுமே ஜாமக்காரராக மாறிவிட வேண்டும். Everybody watchmen. எல்லாருமே ஜாமக்காரர்களாக இருங்க. And everybody becomes watchman. After that, this church will be a carefree church. Carefree means no worry-free church. கவலையற்ற ஒரு சபையாக Because இருக்கும். God will be moving for the church. ஏனெனில் தேவன் அந்த சபைக்காக செயல்படுவார். God loves a church which is filled with praying, intercessory prayer warriors. ஜெபிக்கிற விண்ணப்ப பண்ணுகிறதான நபர்களை உடையதான சபையை தேவன் பாதுகாக்கிறார். Now do you understand God is helpless without prayer warriors? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஜெபிக்கிறவர்கள் இல்லாமல் தேவனால் கிரியை செய்ய முடியாது. Now do you understand God's helpless without these watchmen? இப்படிப்பட்ட ஜாமக்காரர்கள் இல்லாமல் தேவனால் கிரியை செய்ய முடியாது. Are you understanding it or not? புரிஞ்சு கொண்டீங்களா? How much prayer is important, brother? ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியமானது.